எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி. ஆனால் அதே நபர் அந்த வேலையை நேசித்து அதை கண்ணும் கருத்துமா வாழ்வா நினச்சி உயிர் மூச்சா நினச்சி வேலை செஞ்சால் அந்த வேலை அவர்களுக்கு மேலும் மேலும் உயர்வை கொடுத்து உன்னத இடத்துக்கு கொண்டு செல்லும். இப்போ பாருங்க, சுவிசேஷத்தை கொண்டு செல்லணும்னா கிறிஸ்தேசுவின் சிந்தை உங்களுக்கு இருக்கணும். கிறிஸ்தேசுவின் சிந்தை உங்களுக்கு இருக்கணும். அது என்ன தெரியுமா? அவனவன் தனக்கானவைகளை மட்டுமல்ல பிறனுக்கானவனையும் நோக்குவானாக. சுவிசேஷம் என்பது என்ன தெரியுமா? நான் மட்டும் ரசிக்க ரசிக்க ருசிக்க ருசிக்க அந்த கனியை ருசிக்கக்கூடாது. நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். அவ்வளவு டேஸ்டான ஒரு பழம் என் வாழ்க்கையை மாற்றுது, எனக்கு போஷாக்கு கொடுக்குது, எனக்கு தலை நிமிர பண்ணுகிறது, எனக்கு ஆரோக்கியம் தருது, எனக்கு சகலமும் கொடுக்கு. நீங்கள் இதை அனுபவிச்சாதான் உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறேன், சுவிசேஷத்திற்காக வாழ யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை நட்சத்திரத்தை போல மின்னும். ஜனத்தின் மத்தியில் நட்சத்திரத்தை போல மின்னும். நீங்கள் பாருங்கள், இந்த நற்செய்தி உலக ஆசீர்வாதம் மட்டுமல்ல, நித்திய ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கிறது. நான் உன்னை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொன்னார்ல, அது இதுதான். நீங்கள் நற்செய்திக்காக வாழ உங்களை தீர்மானிச்சிட்டிங்கன்னா, ஏன்னா ஒரு ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு டிரைவர் அல்லது ஒரு மேஷன், ஒரு கொத்தனார் அல்லது ஒரு தொழிலாளி அல்லது ஒரு பேங்கர் அல்லது ஒரு மருத்துவர் அல்லது ஒரு வக்கீல், உங்கள் துறையில் நீங்கள் மட்டும்தான் சாட்சி. உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நற்செய்தினா என்னன்னு தெரியாது, அவங்க கண்ணு குருடாக இருக்கு. ஆனால் நீங்கள் நற்செய்தியை அனுபவிக்கிறீங்க. அப்படி அனுபவிக்கிற நீங்கள் அதை மற்றவர்களுக்கு பகிரணும். நான் சொல்லுவது உங்களுக்கு புரியுதா? Be a good person to share your gospel to the starving people. நீங்கள் கொடுக்கிற விதமாக கொடுக்கணும். இப்போ பாருங்களேன், சாப்பாட்டு மேசையில் சாப்பாடு பரிமாறும் போது விருந்தோம்பல்னு பேர். சிரித்த முகமாக, நல்ல ஆசையாக, சகலத்தையும் முழு விருப்பமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அவங்க சாப்பிட்றத பசியாறதை பார்த்து நம்ம மகிழணும். அப்படி தான் சுவிசேஷமும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1:15 சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கு? சபையில் சிலுவையின் உபதேசத்தை பகிராதவர்களுக்கு, கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டும் சுவிசேஷத்தை பகிராதவர்களுக்கு அது பைத்தியமான வேலை என்று தெரிகிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு நாளும் நமக்கு பரத்திலிருந்து நன்மையை அருளுகிற இந்த நற்செய்தி நமக்கு என்ன கொடுக்கிறதா? அது தேவ பலன். என்ன பலன்? தேவ பலன். பாருங்க, நற்செய்தியை கொடுக்கணும்னா தியாகம் இருக்கணும். பிதா என்ன தியாகம் பண்ணினார்? நற்செய்தியை பூமிக்கு கொடுக்க பிதா என்ன தியாகம் பண்ணினார்? அவருடைய சொந்த குமாரனை உலகத்துக்கு கொடுத்தார். குமாரன் என்ன தியாகம் பண்ணினார்? நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார். சரீரத்தை, தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய உடலை எல்லாத்தையும், சுக துக்கங்கள் எல்லாத்தையும் நம்முடைய நன்மைக்காக அவர் சிலுவையில் கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்வு பெற்ற நாம் என்ன செய்யணும்? 1 யோவான் 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதர சகோதரிகளுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். இப்போ நாம் பாருங்க, கடகடன்னு இயேசு எப்படி தியாகம் பண்ணாருன்னு ஒரு 2 செகண்ட்ல எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன். புரிகிறவங்களுக்கு கர்த்தர் உங்கள் சிந்தையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுப்பார். இயேசு எப்படி இந்த மகத்துவமான நற்செய்தியை கொடுத்தார்? முதல்ல பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இறங்கி வந்தார்.
முதல்ல நீங்கள் இறங்கி போகணும். நற்செய்தியை கொண்டு செல்ல நீங்கள் என்ன செய்யணும்? வசதி பிராந்தியத்தை விட்டு, நல்ல வசதியான வாழ்க்கையை விட்டு வீதிக்கு வரணும். திரும்ப நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நாம் பிறக்கும்போது சாப உலகத்தில் பிறக்கிறோம். குழந்தைகள் ஒவ்வொன்றும் சாப உலகத்தில் தான் பிறக்குது. வளர ஆரம்பித்த போது நாம் பாவ உலகத்தை நோக்கி போகிறோம். நற்செய்தி நம்மிடத்தில் வந்தபோது நாம் சிலுவைக்கு நேராக கொண்டு வரப்பட்டோம். சிலுவைக்கு முன்பாக நான் பாவி என்று ஒத்துக்கொண்ட ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தாலே கழுவி சுத்திகரித்து நீதிமானாக்கி பரிசுத்தவானாக்கிட்டார். இப்போ நம்ம பரிசுத்த உலகத்தில் இருக்கிறோம். எங்கள் சபையில் இருக்கிறோம். நம்ம எங்கே இருக்கிறோம்? பரிசுத்த உலகத்தில் இருக்கிறோம். பாவ உலகத்தில் பிறந்தோம், சாப உலகத்தில் பிறந்து பாவ உலகத்தில் உயர்ந்து சிலுவையினாலே சுவிசேஷத்தினாலே புது வாழ்வு பெற்று பரிசுத்த உலகம். சிட்டி ஐபிஐ சர்ச்சு ஒரு பரிசுத்த உலகம் இங்கே வந்தாச்சு. இப்போ நீங்கள் இங்கேருந்து பாவ உலகத்துக்கு போகணும். பைபிளை எடுத்துக்கிட்டு நற்செய்தி எடுத்துக்கிட்டு அங்கே போய் ஒருத்தரை கையை பிடிச்சி கூட்டி கொண்டு வந்து சிலுவைக்கு முன்னால் நிறுத்தி அவருக்கு சிலுவையில் இயேசு சம்பாதித்த அந்த புது உடன்படிக்கை வாழ்வை சொல்லி அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து பரிசுத்த உலகத்துக்கு கொண்டு வரணும். நம்ம எங்கே வந்துடுறோம்? சாப உலகத்திலேருந்து பாவ உலகத்திலேருந்து பரிசுத்த உலகத்துக்கு வந்துட்டு இங்கேயே வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இல்லை, நம்ம திரும்பவும் இந்த பால் உலகுக்கு போய் அழிந்து கொண்டு இருக்கும் ஆத்துமாக்களை பரிசுத்த உலகத்திற்கு கொண்டு வரணும். நமக்கு பரிசுத்த உலகம் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அதுதான் சபை. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கிறிஸ்து மாதிரி முதல்ல இயேசு பரலோகத்திலிருந்து கீழே பூலோகத்துக்கு இறங்கி வந்தது போல நீங்களும் அன்றாடம் உங்கள் வாழ்க்கையில் நற்செய்தி அறிவிக்க இறங்கி போக வேண்டும். அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இயேசு இறங்கி வந்தது போல நாமும் ஆத்துமாக்களை தேடி போவோம். போய் தியாகமா அவர்களோடு உறவாடணும். நீங்கள் அவர்களோட பேசணும், பழகணும், அன்பு வைக்கணும். உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறது போல் அந்த பாவத்தில் செத்து கொண்டு இருக்கிற ஒரு நபரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவர்களோட ஒன்றாக உறவாட வேண்டும். இயேசு உலகத்திற்கு வந்து 12 சீஷர்களை, ஏதாவது சிக்கல்னா வஸ்திரத்தை உறிஞ்சி போட்டுட்டு நிர்வாணமாக கடலில் குதிக்கிற ஒரு சீசன் தான் பேதுரு. எந்த நேரமும் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறவர்கள் தான் அவருடைய சீசர்கள். பணத்தை வச்சுக்கிட்டு எண்ணி எண்ணி பார்த்துக்கிட்டு இன்னும் கிடைக்காதான்னு 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவையே காட்டி கொடுத்த ஒரு சீசன் தான் கூட இருந்தான். ஆனால் இயேசு கடைசி வரைக்கும் யாரையும் வெறுக்கவில்லை. யோவான் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய முடிவு பரியந்தம் அன்பு வைத்தது போல அன்பு வைத்தார். இறங்கி போங்க, 1-2 நபர்களை பாருங்க, அவர்களோட நல்லா பழகுங்க. முடிஞ்சா உங்களுடைய பாக்கெட் மணியை அவர்களுக்கு செலவு பண்ணுங்க. ஒரு டீ வாங்கி கொடுங்க. அவங்க வீட்டுக்கு, அதாவது அவங்களோட நீங்கள் நடந்து அவர்களோட நல்ல நெருக்கமாக பழகுங்க. ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், உங்கள் சொத்தையெல்லாம் எழுதி கொடுக்க வேண்டாம். டெய்லி அலோ சொல்லுங்க, போய் கை குலுக்குங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க, பேசுங்க. ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவரோடு, ஒரு முகமதியரோடு, உங்களுடைய அண்டை அயலகத்தாரோடு இது ஒரு கட்டளையா, இது ஒரு கடமையா நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசித்து அவர்கள் விடுதலை பெறுவார்கள். முதலாவது இறங்கி போங்க, 2வது அன்பா பழகுங்க, 3வது இயேசு ஜெபித்தது போல ஜெபிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் மரணத்தின் நின்று தம்மை ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து கேட்கப்பட்டார். நீங்க கண்ணீரோட ஜெபிங்க.
அந்த ஆத்துமா பிசாசின் பிடியில் இருக்கிறது, குருட்டாட்டத்தின் பிடியில் இருக்கிறது. அந்த ஆத்துமா உலகத்தினுடைய பாரம்பரியங்களிலே பிடிபட்டு கிடக்கிறது. அந்த ஆத்துமா ஜாதி வெறியிலே பிடிபட்டு கிடக்கிறது, பண ஆசையிலே பிடிபட்டு கிடக்கிறது. நீங்க அவர்களை விடுவிக்க முடியாது, விடுவிக்கிறவர் தான் விடுவிக்க முடியும். நீங்க அழுங்க, அந்த ரங்கத்தில் அழுங்க, போராடுங்க, கண்ணீர் சிந்துங்க, ஜெபிங்க. இயேசு 12 சீசர்களுக்காக அவர் அழுதார், ஜெபித்தார், அவர் விண்ணப்பம் பண்ணினார், வேண்டுதல் செய்தார். 3 வருஷமா அவங்ககிட்ட மாற்றம் வரல. இயேசு சிலுவையில் தொங்கி மறுமைக்கு செல்லும் வரை அவரிடத்துல மாற்றம் இல்லை. இயேசு மறுமைக்கு போய் அப்படி அதிகாலையில் பார்த்தீங்கன்னா எல்லா சீசரையும் இந்த பேதுரு மீண்டும் வந்து கடலுக்கு கூட்டிட்டு போய் மீன் பிடிக்க கூட்டிட்டு போயிட்டான். பின்மாற்றம் தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். மோசமான நிலைமையா போகும், கவலைப்பட வேண்டாம். நீங்க ஜெபித்து கொண்டே இருங்கள். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரவருக்கு பயிருண்டாக அவர் மின்னல்களையும் இடியையும் அவர்கள் வாழ்க்கையில இறங்க பண்ணுவார். நீங்க ஜெபித்துக்கிட்டே இருப்பீங்க. பின்மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளிகளில் பயிருண்டாக அவரவருக்கு மழையை கட்டளையிடுவார். பின்மாறி மழையை கர்த்தர் செய்வார். நீங்க ஜெபிக்க 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 ஜெபிக்க, அழுது அழுது ஜெபிக்க ஜெபிக்க, நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவருடைய மதம் உடையும், அவருடைய கண்கள் திறக்கும். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மின்னல்களை அனுப்புவார், இடியை அனுப்புவார். அப்படியே அவங்க தவங்கி போயிருப்பாங்க. உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி கொல்லப்படுகிறேன், அடிக்கப்படுகிறேன்னு கேட்கும் போது சரியான வேளை கிறிஸ்துவின் நற்செய்தியை பகிருங்கள். அதுதான் சரியான வேலை. அது வரைக்கும் நீங்கள் நற்செய்தியை சொல்ல வேண்டாம், அல்லேலூயா பிரேசலான்லாம் சொல்ல வேண்டாம். நீங்கள் ஜாலியாக அவர்களோடு கை கொடுத்து நல்லா அன்பாக பழகுங்க, பேசுங்க, டீ வாங்கி கொடுங்க, புரோட்டா வாங்கி போடுங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க. உங்களை பார்த்தா உடனே அவர்களுக்கு சிரிப்பு வரணும், உங்களை பார்த்த உடனே உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு வரணும், உங்கள்கிட்ட ஓடி வந்து பேசணும், குடும்ப காரியங்களை பேசணும். அப்படி நெருக்கமாக பழகி கொள்ளுங்கள். 3 ஆண்டு ஆகும். 3ஆவது ஆண்டில் ஆண்டவர் இடியையும் மின்னலையும் அங்கே அனுப்புவார். நீங்கள் நற்செய்தி அறிவிங்க. நற்செய்தி வெறுமனே ஒரு 6 வசனம் தான் சொல்லணும். அது இப்போ சொல்ல வேண்டாம், பயிற்சியில் சொல்லித்தாரேன். நீங்கள் இப்படி நற்செய்தியை சொல்லி அவர்கள் மனம் திரும்பின பிறகு அவங்க உங்ககிட்ட ஓடி வருவாங்க. ஒரு குழந்தை பெற்றெடுத்த தாயை அரவணைக்கிறது போல எந்த வயதில் அவர்கள் ரட்சிக்கப்பட்டாலும் அவர்கள் உங்களை ஓடி வந்து பிடிச்சிக்கிடுவாங்க. அக்கா நான் என்ன செய்யட்டும், அண்ணே நான் என்ன செய்யட்டும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, இயேசு எனக்குள்ளே வந்துட்டார், அடுத்து நான் என்ன செய்ய. நல்லா கவனிங்க. அப்படி சொல்லுகிறவர்கள் ஏற்கனவே ஒரு மதத்தை பின்பற்றுகிறவர்கள், ஏற்கனவே ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள், ஏற்கனவே பல சிக்கல்களுக்குள்ளே இருக்கிறவர்கள். உடனடியாக நீங்கள் சர்ச்சுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப தயங்குவாங்க, ஆராதனைக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க. நீங்கள் என்ன செய்யணும், அவர்களோட சற்று நேரம் ஜெபிக்கணும், அவர்களோட கூட்டிகிட்டு அப்படியே வாக்கிங் போகணும், அப்படியே வசனத்தை பற்றி சொல்லி கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ரட்சிப்புனா என்ன, மறுபிறப்புனா என்ன, அதில் என்ன நடக்கும், அப்படி நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீங்கள் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வரணும். நீங்கள் ஓடி வருகிறது முக்கியம்தான், அதை விட முக்கியம் நீங்கள் பெற்றெடுத்த ஆவிக்குரிய குழந்தைய சர்ச்சுக்கு கொண்டு வரணும். நீங்கள் போய் காத்திருந்து அவங்கள ட்ரெஸ் போட வச்சு கூட்டிகிட்டு வந்து ஆராதனையில் அவங்க கூட உட்காந்துருக்கணும். நீங்கள் முன்னே வந்து உட்காரக்கூடாது, அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கணும், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கணும். இப்படி ஓரிரு முறை ஆராதனைக்கு அழைச்சிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த புள்ள தவள ஆரம்பிச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக ஆராதனைக்கு வரும். அதுக்கப்புறம் ஞான ஸ்நானம், அபிஷேகம், ஆராதனை, நமக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் நடக்கும். பலமான ஒரு விசுவாசியாக மாறிடுவாங்க. இதை நீங்கள் செய்யலைன்னா எனக்கு ஐயோன்னு சொல்கிறார். நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் சொல்லுங்க, நான் சுவிசேஷத்தை பகிராவிட்டால் எனக்கு சொல்லுங்க. பாருங்க, சுகமான வாழ்வு வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு
தேர்தலுக்கு முன்னால் இந்த கட்சியினர் வந்து நமக்குத்தான் கெண்ட கிடைக்க போகுதுன்னு நினச்சாங்க. அவ்வளவு உறுதியாக இருந்தாங்க. ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் டபார்னு மாற்றிட்டார். ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கடன்னு ரீடிங்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. நான் சென்னையில் இருந்தேன். அப்படி பார்த்துட்டு அப்படி அதுக்கப்புறம் அதை பார்க்கல. அதற்கப்புறம் நான் போய் ஜெபித்தேன், ஆண்டவரே உம்முடைய சித்தம் வழங்கட்டும், உம்முடைய சித்தம் வழங்கட்டும், உம்முடைய சித்தம் வழங்கட்டும். என்ன சித்தம் தெரியுமா? 108 வாங்கினாலும் ஆட்சிக்கு போக முடியாது. அடுத்தவருடைய ஒத்தாசை இல்லாமல் காரியம் ஒன்றும் செய்ய முடியாது. சர்வ வல்லவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்கிறார். இவர் பெருசா நினைச்சாரு, ஆனா அவங்க உதவி இல்லாமல் இவங்க இனிமே நடனமே பண்ண முடியாது. ஒரு செங்கலை உருவிட்டா பீஸ் போயிடும். அவர் சர்வ வல்லவர், அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொள்ளணும். ஆகையினால தான் சொல்கிறேன், சுகமாக இருக்கிறேன், வாழ்வாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு சுவிசேஷத்தை நீங்கள் பகிராமல் இருந்தால் நமக்கு ஐயோ, அவங்களுக்கு வாழ்வு வந்துடும். எஸ்தர் ராஜாத்திக்கு மொர்தெகாய் சொன்ன வார்த்தையை நினைவு கொள்ளுங்க. இந்த காலத்தில் இப்படிப்பட்ட காரியத்திற்கு உதவுவதற்காக உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு நீ இதை செய்ய மறுத்தால் ஆண்டவர் சொல்றாரு, நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். ரட்சிப்பு வேறு விதமாய் வரும். அவர்களுக்கு ரட்சிப்பு வேறு விதமாய் வரும். நான் உங்களுக்கு சொல்றேன், பயமுறுத்தல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வீட்டை சுற்றி இருக்கிற கிறிஸ்தவர் அல்லாத எந்த மதத்தினராயிலும் ஒரு 3 பேரை இலக்கு வச்சு அவங்களோட போய் பழகுங்க. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி 6 நாள் போய் பழகுங்க. 6 நாளும் வேலை செய்வாய், 7ஆம் நாளிலோ தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். அந்த கனிகளை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். 6 நாள் போய் பழகுங்க. ரொம்ப சிம்பிள். எந்த எஃபர்ட்டும் போட வேண்டாம். நீங்கள் இங்கேருந்து வட இந்தியாவுக்கு போக வேண்டாம், எங்கேயும் போய் எந்த வேலையும் செய்ய வேண்டாம், எதையும் இழக்க வேண்டாம். ஆனால் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற ஒரு 3 அல்லது 4 பேரை இலக்கு வைத்து அவர்களோட பழகுங்க. அவர்களுக்காக கண்ணீர் சிந்தி செபியுங்க. அதற்கான வேலை வருவரை காத்திருங்கள். வேலை வந்த உடனே போய் நற்செய்தி அறிவிங்க. நற்செய்தி அறிவிக்கிறதோடு நின்று விடாமல் அவர்களோடு மீண்டும் அவர்களோடு உங்களுடைய உறவை பலப்படுத்தி அவர்களை சபைக்கு கொண்டு வந்து சேருங்கள். சபைக்கு கொண்டு வந்து சேருங்கள். சபைதான் களஞ்சியம். இந்த களஞ்சியத்தில் மணிகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தேவனுடைய மக்கள் கையில் இருக்கிறது. கடைசியா சொல்றேன், மேய்ப்பன் குட்டி போட மாட்டான், ஆடுதான் குட்டி போடும். மணவாளனோடு உறவாடாத மணவாட்டி குழந்தை பிறக்க மாட்டாள். மணவாட்டி மணவாளனோடு உறவாட வேண்டும். உறவாடினாதான் குழந்தை பிறக்கும். நமக்கு மணவாளன் இயேசு, நாம் எல்லாரும் மணவாட்டி. மணவாளனோடு உறவாடும் போது நமக்கு அதாவது வத 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 வதன்னு பிள்ளைகளை தருவார். எனக்கு 9 ஆவிக்குரிய பிள்ளைகள் இன்னும் போயிட்டே இருக்கு. ஏராளமான ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். எல்லாரையும் சபைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாரும் இன்றைக்கு முழு நேர ஊழியக்காரர்கள். காலம் இனி செல்லாது. 2026 முடியும் போது ஒரு கனியோட சபைக்கு வாங்க. தட்டு நிறைய மாம்பழம் வாங்கிட்டு வந்து வெறும் காய்கறிகளையும் தானியங்களையும் அல்லது ஒரு கெட்டு ரூபாய் நோட்டையும் கொண்டு வந்து சபையில் போடுவதை பார்க்கிலும் 2 ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வந்து ஞான ஸ்நானத்துக்கு நேராக நடத்துகிறவர்கள் பரலோகத்தில் மிகுந்த பலனை காண்பார்கள். இந்த பூலோகத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த இன்டர்வியூ பண்ணாலும் ஜெயிக்கும். நான் சொல்கிறேன், என் மகன் ஒரு ஆவரேஜ் மாணவன். 10th படிக்கும்போது அவனுக்கு மார்க்கு 300க்கு கீழே தான் வாங்கினான். ஹையர் செகண்டரியில் 700க்குள்ளே தான் மார்க் வாங்கினான். ஆனால் இன்னைக்கு ஸ்டேட் ஆஃபீஸர். அல்லேலூயா. ஸ்டேட் ஆஃபீஸர். என்ன தெரியுமா? எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் அவன் ஃபஸ்ட்டு வந்தான்.
என் பொண்ணு வந்து ஹையர் செகண்டரி முடித்து காலேஜ் போகும்போது மூளையில் பிரெயினில் கட்டி பெரிய மேஜர் ஆப்ரேஷன், செத்து போயிடுவான்னு சொன்ன மருத்துவம் கிறிஸ்து என் மகளுக்கு சுகம் கொடுத்தார். ரொம்ப படிக்க மாட்டா, ரொம்ப ஸ்லோ கேர்ள், ரொம்ப பெரிய ஒரு டேலண்ட்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு போஸ்ட்டுக்கு 600 பேர் ஃபைட் பண்ணாங்க, ஒரே ஒரு போஸ்ட். என் மகளும் எக்ஸாம் எழுதுனா, என் மகளும் இன்டர்வியூ போனால் ஆச்சரியமாக கத்தர் அந்த போஸ்ட்டை கொடுத்தார். என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், எப்போ வேலையை ஆண்டவர் ரிசைன் பண்ண சொல்கிறாரோ அப்போ ரிசைன் பண்ணிட்டு ராஜ்யத்தின் வேலைக்கு போங்க. அப்போ அது வரைக்கும் சும்மா இருக்கவா, உலகத்துக்குள்ளே இருப்பீங்களா? இல்லை, சபையோடு சேர்ந்து ஊழியம் செய், சபையோடு சேர்ந்து ஆத்துமாதாயம் செய். 2 பேரும் சென்னையில் ஒரு பெரிய ஒரு அருமையான சபையில் நல்ல ஊழியம் செய்துட்டு இருக்காங்க, ஆத்துமறுவடை செய்துட்டு இருக்காங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியது வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் பெற்ற நற்செய்தியை மற்றவருக்கு கொடுங்க. ஒரு 2 பேருக்கு கொடுங்க, ஒருத்தருக்கு கொடுங்க, 5 பேருக்கு கொடுங்க, 4 பேருக்கும் 5 பேருக்கும் உங்களுடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுங்க. என்ன நேரிடும் என்று நமக்கு தெரியாதே, என்ன நேரிடும் என்று நமக்கு தெரியாதே. ஆயத்தமாயிருங்க. ராஜா வரும்போது நீங்களும் நானும் அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள கொண்டு செல்லுகிறவர்களாக, ஒரு புத்தியுள்ள கன்னிகையாக, நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே ஊழியக்காரி என்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி, வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படி இன்றே வேலை செய்வோம். அசதியாக இருக்காதுங்க. நான் அக்கௌண்டண்ட்டு, என் ஹவுஸ் ஒய்ஃபு, நான் வந்து டிரைவரு, நான் வந்து ஆசிரியர், நான் மருத்துவர், எனக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லதுக்கு நேரமே கிடையாதுன்னு சொல்லாதங்க. நேரம் இல்லை என்றால் உனக்கு இங்கே வேலை இல்லை, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லிவிடுவார். எச்சரிக்கை. சிறுவர்கள் சிறுவர் மத்தியிலே செய்யுங்க, வாலிபர் மத்தியிலே செய்யுங்க, வயதானவர்கள் குடும்ப பெண்கள் மத்தியிலே செய்யுங்க. ஒவ்வொரு தொழிலாளியும் அவருடைய தொழில் நிலையிலே இந்த பணிகளை அனுதினமும் செய்வோம். ஞாயிறு ஆராதனைக்கு வருவோம். திங்கள் செவ்வாய் வெள்ளி சனி வரை அறுவடை செய்வோம். ஆராதனை செய்வோம், அறுவடை செய்வோம், ஆராதனை செய்வோம், அறுவடை செய்வோம். தேவனுடைய ராஜ்யத்தில் சீமான்களாக மாறுவோம். கர்த்தர் உங்களை As we see our God face